Hello students, important 2 mark 3 mark problemsல இப்போ நம்ம lesson number 4ல இருக்கோம். exercise problem number 17th problemக்கு வந்திருக்கோம். ரொம்ப important problem. சரியா? ரொம்ப important. கவனிங்களா என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதிடலாம். இதுல கீவேர்ட் என்னது? ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு கொடுத்திருக்காங்க. அப்ப ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் வேலை என்னது? நம்மளுக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். கரெக்ட்டா? அப்ப மெயின் சப்ளை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 220 வோல்ட். இந்த 220 வோல்ட் தான் நம்மளுக்கு என்னது? பிரைமரி வோல்டேஜ். பிரைமரி வோல்டேஜ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 220. புரியுதா? 220 வோல்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இஸ் யூஸ்டு டு ஆப்ரேட் 11 வோல்ட். சரியா? 11 வோல்ட் 88 வாட் பவர் கொண்ட ஒரு லேம்ப். சரியா? அப்ப செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 11 வோல்ட்ல 88 வாட் பவர்ல 88 வாட் பவர்ல ஒரு லேம்போட என்ன பண்ணியிருக்காங்க? கனெக்ட் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சிச்சா? இது என்னது? செகண்டரியில் இருக்கக்கூடிய பவர். கரெக்டா? செகண்டரியில் இருக்கக்கூடிய பவர். அப்ப இதுல வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு விஷயம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு கேட்குறாங்க. வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். இப்போ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? நம்மளுக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ கே இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம்? விஎஸ் பை விபி ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருப்போம்? என்எஸ் கரெக்டா பை என்பி ஈக்குவல் டு என்னன்னு படிச்சிருப்போம்? நம்ம ஐபி பை ஐஎஸ்னு படிச்சிருப்போம். என்னன்னு படிச்சிருப்போம்? ஐபி பை ஐஎஸ். கரெக்டா? ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ கே கேட்குறாங்களா? அப்போ இதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். எதை எடுத்துக்க போகிறோம் சார்? நம்ம இந்த பார்ட்டை மட்டும் இப்போ எடுத்துப்போம். சரியா? அப்போ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கே ஈக்குவல் டு செகண்டரி வோல்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு? 11. கரெக்டா? பிரைமரி வோல்டேஜ் எவ்வளோ நம்மளுக்கு? 220. கரெக்டா? இஃப் யூ ஆர் கோயிங் டு சால்வ் 11 1s are 11, 11 2s are 22. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னன்னு வரும்? 1/20 வரும். கரெக்டா? திஸ் இஸ் யோர் என்னது? கே வேல்யூ. வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ வேல்யூ எவ்வளோ வருது? 1/20. சரி. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? we need to find the primary current. கரெக்டா? பிரைமரி சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த ஐபி தான் நம்மளுக்கு வேணும். ஆனா இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? தட் இஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இதுல பிரைமரி கரண்ட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா? பிரைமரி கரண்ட் கொடுக்கல. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். செகண்டரி கரண்ட் கொடுக்குறாங்களா? அதுவும் கொடுக்கல. ஆனால் செகண்டரி கரண்ட் இன்டைரக்டா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, பவர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரலாம்னா, பவர்ல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரலாம்? கரண்டோடைய வேல்யூ எடுத்துடலாம். எப்படி எடுத்துட்டு வரலாம் பாருங்க? பவர் இஸ் ஈக்குவல் டு விஐஆ. அப்போ இது எதோடைய பவரு? செகண்டரி காயில் சட்டி செகண்டரி காயிலுடைய பவர். கரெக்டா? அப்போ இது செகண்டரி காயில்னா பிஎஸ் விஎஸ். கரெக்டா? பிஎஸ் விஎஸ் ஐஎஸ்னு மாறும். கரெக்டா? இப்போ இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பிஎஸ் உடைய வேல்யூ எவ்வளோ? 88. கரெக்டா? பிஎஸ் உடைய வேல்யூ எவ்வளோ? 88. தட் இஸ் செகண்டரி காயிலுடைய பவர். சரியா? அப்போ செகண்டரி காயிலுடைய வோல்டேஜ் எவ்வளோ? 11. கரெக்டா? ஐஎஸ் நம்மளுக்கு தெரியுமா? தட் இஸ் செகண்டரி காயில் இருக்கக்கூடிய கரண்ட் தெரியுமா? தெரியாது. அதுதான் இங்கே வச்சுக்கிறோம் நம்ம. அப்போ ஐஎஸ் மட்டும் வேணும்னா, சரியா, ஐஎஸ் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த ஃபார்முலா இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுவோம் நம்ம? 88 கரெக்டா டிவைடட் பை 11 வந்துருமா? அப்போ 11 1s are 11, 11 8s are 88. அப்போ செகண்டரி காயிலில் நமக்கு கரண்ட் எவ்வளோ இருக்கு? we got 8 ampere of current. கிளியரா புரிஞ்சுச்சா?
இதை வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ணோம், பிரைமரி காயில் இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னு சால்வ் பண்ணோம். சரியா, சால்வ் பண்ணலாமா? சரி, இப்போ பிரைமரி காயிலுடைய கரண்ட் எப்படி சால்வ் பண்ணோம், அதுக்கு தான் நம்ம செகண்ட் சப்டிவிஷன் ஃபார்முலா என்னது, K இஸ் ஈக்குவல் டு ஐபி தானே வரும் நம்மளுக்கு. எஸ், ஐபி டிவைடட் பை ஐஎஸ். இந்த கேவோடைய வேல்யூ தான் நீங்கள் என்னன்னு சொன்னீங்க, இப்போ முன்னாடி கண்டுபிடிச்சோம். கரெக்டாக கேவோடைய வேல்யூ என்னது 1/20 ஈக்குவல் டு ஐபி தானே நமக்கு வேணும், பிரைமரி கரண்ட் தான் நமக்கு வேணும். அப்போ செகண்டரி கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 8ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ இதை நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், we will get IP is equal to, கரெக்டாக IP is equal to என்னன்னு கிடைக்கும், we will get 8/20 கிடைக்கும். கரெக்டாக அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் 4 டைம்ஸ் வரும், இதை 2 டேபிளில் சால்வ் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ் வரும். திரும்ப இதை 2 டேபிளில் சால்வ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ்னு வரும், இதை 2 டேபிளில் சால்வ் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ்னு வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும், 0.4ன்னு கிடைக்கும், 0.4 ஆம்பியர். அப்போ என்னுடைய பிரைமரி காயிலில் எவ்வளோ கரண்ட் இருக்கான், என்னுடைய பிரைமரி காயிலுடைய கரண்ட் வேல்யூ 0.4 ஆம்பியர். கிளியராக புரிஞ்சிச்சா இந்த ப்ராப்ளம்? ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஃபார்முலா என்ன, இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஃபார்முலா இருக்குல்ல, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். லெசன் நம்பர் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ப்ராப்ளம். ஸோ ப்ராக்டிஸ் twice or thrice and this is an important problem. Okay, thank you so much.